ஹாய், வெல்கம் டு மை சேனல் இசிகோ ஜாப்னஸ். ஜேஎல்பிடி N4 எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்களா? இது உங்களுக்கான வீடியோ தான். N4 லெவலுக்கு தேவையான கிராமர் பாயிண்ட்ஸ் மின்னோன நிஹோங்க புக்ல இருக்க லெசன் ஆர்டர்ல ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன். வேணுன்றவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல லெசன் நம்பர் 42 to 50 கவர் பண்ண போறேன். வாங்க டாபிக் உள்ள போகலாம். லெசன் நம்பர் 42 ஃபர்ஸ்ட் கிராமர் பாயிண்ட் தமேனி. தமிழ்ல அதற்காக அப்படின்ற மீனிங்ல யூஸ் பண்ண போறோம். ஃபார் த பர்பஸ் ஆஃப். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் கென்கோனு தமேனி மையசா சன்போஷிமஸ். ஹெல்த்துக்காக எவ்ரி மார்னிங் நான் வாக் பண்றேன். ஷிகெனி கோகுக்கு சுரு தமேனி பென்கியோ ஷிதே இமஸ். எக்ஸாம்ல பாஸ் பண்ணணுன்றதுக்காக நான் படிச்சிட்டு இருக்கேன். ஸோ அதற்காக, ஸோ இதை பண்ணணுன்றதுக்காக இதை பண்றேன் அப்படின்றத எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு இந்த தமேனி அப்படின்ற கிராமர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். நவுனா இருந்தா நவுனோ தமேனி கனெக்ட் பண்ணுவீங்க. அதுவே வேர்பா இருந்தா ஜிஷோ ஃபார்ம் கூட கனெக்ட் பண்ணுவீங்க. ஏக்காக பி பண்றேன் அப்படின்றதுனால இங்க நை ஃபார்ம் நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ பாசிட்டிவா தான் உங்களோட சென்டென்ஸ் இருக்கும். செகண்ட் கிராமர் பாயிண்ட் நவுன் நீ இண்டிகேட்ஸ் தி பர்பஸ். ஸோ இங்கேயுமே வந்துட்டு பர்பஸை இண்டிகேட் பண்ண தான் யூஸ் பண்ண போறோம். நவுன் கூடவும் நம்ம டைரக்டா கனெக்ட் பண்ணுவோம். வேர்பை நவுனா கன்வெர்ட் பண்ணி கூட நீங்க கனெக்ட் பண்ணி நம்ம வந்து அந்த பர்பஸை இண்டிகேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். சென்டென்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். கொனோ கபான்வா ரியோகோனி வென்ட்ரிதஸ். இந்த பேக் ட்ரிப்புக்கு கன்வீனியன்ட்டா இருக்கு. இந்த நீ பார்ட்டிக்கல் இங்க உங்களுக்கு இக்கு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பேசிக் லெவல்ல படிச்ச அதே சவுண்ட் தான் இங்கேயும் கொடுக்கும். ஹோச்சோவா சக்கானோவோ கிருனோனி சுகைமஸ். நைஃப் ஃபிஷ்ஷஸை கட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ இதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும், இதுக்கு இவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு இந்த நவுனி பேட்டர்ன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். லெசன் நம்பர் 43 ஃபர்ஸ்ட் கிராமர் பாயிண்ட் சோ திஸ் லுக்ஸ் லைக் அப்படின்ற மீனிங்ல யூஸ் பண்ண போறோம். ஸோ இது ஜஸ்ட் நீங்க பை லுக் உங்களுக்கு எப்படி தெரியுது, இட் லுக்ஸ் லைக் அப்படின்றத எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ற கிராமர் பாயிண்ட். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் கொனோ கேக்கிவா ஒய்ஷி சோதஸ். ஸோ இந்த கேக் வந்துட்டு பார்க்க டெலிஷியஸா இருக்கு. ஆனா குமுவா குருய்கரா அமேகா ஃபுரிசோதஸ். ஸோ அந்த கிளவுட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப பிளாக்கா இருக்கிறதுனால மழை வர மாதிரி தெரியுது. ஸோ இது ஜஸ்ட் பை லுக் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்றத எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு கிராமர் பாயிண்ட். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா வேர்ப்ல மஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு நீங்க சோதஸ் ஆட் பண்ணுவீங்க. ஈ எண்டிங் அட்ஜெக்டிவ் நான் எண்டிங் அட்ஜெக்டிவா இருந்தா ஸோ நீங்க நான் ரிமூவ் பண்ணணும், ஈ எண்டிங்ல ஈ ரிமூவ் பண்ணிட்டு சோதஸ் கனெக்ட் பண்ணுவீங்க. ஜஸ்ட் இது லுக்ஸ் லைக் நீங்க பார்த்து யோசிச்சா நீங்க வந்து பேசுற மாதிரி இருக்காது. இந்த கண்டென்ட் ஜஸ்ட் பை லுக் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்றதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு. செகண்ட் பாயிண்ட் verb தே கீமஸ். ஸோ ஒரு verb கூட இன்னொரு verb கனெக்ட் பண்ணோம் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் verb தே ஃபார்ம்ல இருக்கணும். அந்த பேட்டர்ன் கூட நீங்க இங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை நான் பண்ணிட்டு வரேன் அப்படின்றத எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு தான் இது. எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் நொமி மோனுவோ கத்தேக்கிமஸ். ஸோ நான் ட்ரிங்க்ஸ் போய் வாங்கிட்டு வரேன். சொத்தோனி இத்தேக்கிமாஸ் வெளில போயிட்டு வரேன். ஸோ இந்த போயிட்டு வரேன், வாங்கிட்டு வரேன், பார்த்துட்டு வரேன், கேட்டுட்டு வரேன். ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்க இந்த தேக்கிமாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். லெசன் நம்பர் 44 ஃபர்ஸ்ட் கிராமர் பாயிண்ட் சுகிரு டூ மச். அதாவது அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்றத எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு இந்த சுகிமாஸ் அப்படின்ற கிராமர் பாயிண்டை யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் கொனோ கோஹிவா அட்சு சுகிமஸ். ஸோ இந்த காஃபி ரொம்ப சூடா இருக்கு. ஹத்தரக்கி சுகித்தே சுக்கரை மஷ்தா சுக்கரேத்தா. ஸோ ரொம்ப ஒர்க் பண்ணதுனால டயர்ட் ஆயிடுச்சு. அந்த ரொம்ப அப்படின்றத எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு இந்த சுகிமாஸ் ஆட் பண்ணுவீங்க. ஸோ நீங்க ஈவினிங் அட்ஜெக்டிவா இருந்தா ஈ ரிமூவ் பண்ணிட்டு சுகிமாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவே ஒரு வேர்பா இருந்தா மஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு நீங்க சுகிமாஸ் ஆட் பண்ணிக்கலாம். செகண்ட் கிராமர் பாயிண்ட் யசுய் நிக்குய். யசுய் அப்படின்னா ஈஸி டு டூ, நிக்குய் அப்படின்னா டிஃபிகல்ட் டு டூ. ஒரு ஆக்ஷனை பண்ண ஈஸியா இருக்கு இல்ல ஒரு ஆக்ஷனை பண்ண டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்றத எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு தான் இந்த கிராமர் பாயிண்ட். எந்த ஆக்ஷனோ அந்த வேர்ப்ல மஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு யசுய் நிக்குய் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொனோஹோன்வா யுமி யசுயிதஸ். இந்த புக்கு படிக்க ஈஸியா இருக்கு. புக்கசெட்ஸ்ன காஞ்சிவா கக்கி நிக்குயிதஸ். ரொம்ப காம்ப்ளெக்ஸான காஞ்சி எழுதுறதுக்கு கஷ்டமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஈஸியா இருக்கு கஷ்டமா இருக்குன்றத சொல்றதுக்கு இந்த யசுய் நிக்குய். தேர்ட் கிராமர் பாயிண்ட் நீ ஷிமஸ் இண்டிகேட்ஸ் சாய்ஸ் ஆர் செலக்ஷன். அதாவது எனக்கு இது வேணும் அப்படின்னு 2 or 3 சாய்ஸஸ்ல ஒன்னு சூஸ் பண்றதுக்கு ஸோ இந்த நீ ஷிமஸை யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் கியூனோ பான்கோஹன்வா கரே நீ ஷிமஸ். ஸோ இன்னைக்கு டின்னர் நான் கரே சூஸ் பண்ண போறேன், நான் கரை பண்ண போறேன். ஹெயனோ ஹீரோவோ அவோனி ஷிமாஷ்தா. ரூமுடைய கலர் நான் ப்ளூ கலர்ல சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு இது வேணும் அப்படின்னா ஸோ 2 or 3 ஆப்ஷன்ல இருந்து ஒன்று சூஸ் பண்றதுக்கு நீங்க இந்த நீ ஷிமஸை யூஸ் பண்ணிக்கலாம். லெசன் நம்பர் 45 பாய்
ஸோ பாய் அப்படின்றது இன் தட் கேஸ், ஸோ அந்த சுச்சுவேஷன்ல அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங்ல யூஸ் பண்ண போறோம். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ்: ஜிக்கன்னி ஒக்குரேத்த பாய்வா கியோஷிட்ஸ்னி ஹைரே மாசன். ஸோ இன்கேஸ் நீங்க டைம்க்கு லேட் ஆச்சு அப்படின்னா அந்த சுச்சுவேஷன்ல உங்களை வந்துட்டு கிளாஸ் ரூம்குள்ள விட மாட்டாங்க. யூ கான்ட் ஏபிள் டு என்டர். ஸோ இந்த மாதிரி அந்த சுச்சுவேஷன்ல இப்படி அப்படின்றத எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு தான் இந்த பாய்வா. ஸோ ஒரு ஆக்ஷன் நடந்ததுக்கு அப்புறமா அந்த சுச்சுவேஷன்லன்ற அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அதனால ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு வேர்பை யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதை நீங்க தான் ஃபார்ம் கூட தான் கனெக்ட் பண்ணுவீங்க. ராஜினு பாய்வா எரபேத்தாவோ சுக்கவனாயதே குதசாய். இன் கேஸ் ஆஃப் ஃபயர் ஆக்சிடென்ட் எலிவேட்டரை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது ப்ளீஸ். ஸோ இந்த மாதிரி அந்த சுச்சுவேஷன்ல இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணாதீங்க அப்படின்றத எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு இந்த பாய்வா அப்படின்ற கிராமர் பாயிண்டை யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் கிராமர் பாயிண்ட் நோனி. ஸோ நோனி அப்படின்றது ஈவன் தோ அப்படின்ற மீனிங்ல யூஸ் பண்ண போறோம். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ்: இஷோக்கென்மை பென்கியோ ஷித்த நோனி தெஸ்தோனி குக்குக்கு ஷினகத்தா. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சேன் ஆனா என்னால எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியல. யசுமின நோனி ஹத்தரக்கன கெரேபா நரனாய். ஸோ ஹாலிடே தான் ஆனாலும் நான் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஸோ இங்க வந்துட்டு இந்த ஸ்பீக்கரோட எமோஷனையும் சேர்த்து எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி இருக்கும் இந்த சென்டென்ஸ். ஸோ நான் இப்படி பண்ணேன் ஆனா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கண்டென்ட் தான் இந்த நோனி. Lesson number 46. Tokorodus used to describe time of an action or event. அதாவது ஒரு ஆக்ஷன் நடந்துருச்சா, நடந்துட்டு இருக்கா, இல்ல நடக்க போகுதா அப்படின்னு பிளஸ் ஒரு மைனஸ் 15 மினிட்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய ஆக்ஷனை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு இந்த தொக்கரோதஸ் பேட்டர்ன் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ்: இமாக்கரா ஷுப்பட்சு சுரு தொக்கோரதஸ். இப்போ நான் கிளம்ப போறேன், இனிமேட்டு தான் கிளம்ப போறேன், அதனால சுரு யூஸ் பண்றேன். ஹிருகோஹன் தவேத்தே இரு தொக்கோரதஸ். நான் இப்போ லஞ்சை சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் கரண்டா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றதுனால தேயிரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல நான் சொல்றேன். இவன் சுக்குதேவோ ஒவத்த தொக்குறதஸ். இப்பதான் நான் ஹோம்ஒர்க்கை முடிச்சேன். ஸோ இந்த மாதிரி இப்பதான் பண்ண போறேன், இப்ப பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு இந்த தொக்குறதஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். Bakaridas used to express the speaker's sense that not much time had passed since an action has been performed. அதாவது ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்ஷன் இப்பதாங்க நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த பக்கரியை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஆக்ஷன் வந்து மேபி 1 month or 2 monthக்கு முன்னாடி கூட நடந்திருக்கும். ஆனா ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் இப்பதாங்க நடந்துச்சு அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த பக்கரை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இப்ப நடந்த விஷயத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. பட் ஸோ இது ஒரு அதிகமா ரொம்ப டைமுக்கு முன்னாடி நடந்ததை இப்ப மாதிரி ஃபீல் பண்றதுக்கு அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் சென்டென்சஸ்: அத்தர்ஷிக்கு கத்த பக்கரதஸ். இப்பதான் நான் ரீசெண்டா புதுசா வாங்கினேங்க. எத்த பக்கரினா நோனி சுக்கரேத்தா. இப்பதாங்க வந்தேன் ஆனா எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு, நான் டயர்ட் ஆயிட்டேன். ஸோ இந்த மாதிரி இப்பதாங்க வாங்கினேன் ஆனா உடஞ்சிருச்சு சொல்றோம் இல்லைங்களா? அது வாங்கி மேபி 1 or 2 weeks இருக்கலாம், இல்ல 1 month இருக்கலாம், இல்ல 1 year கூட இருக்கலாம். பட் நம்ம என்ன சொல்ல, இப்பதாங்க வாங்கி கொடுத்தா உடைச்சிட்டாங்க, இப்பதாங்க வாங்கின உடஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி கேசஸ்க்கு தான் இந்த பக்கரிதஸ். Third grammar point, hazardous, used to convey information with an evidence. அதாவது ஒரு எவிடன்ஸோட இந்த விஷயம் நடக்குங்க நடக்காதுங்க அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ஹசதஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ்: தென்ஷாவா மோ குரு ஹசதஸ். ஸோ ட்ரெயின் ஆல்ரெடி வந்திருக்கும். கரேவா யக்குசோக்குவோ மம்மூரு ஹசதஸ். கண்டிப்பா அவங்க ப்ராமிஸை கீப் அப் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு எவிடன்ஸோட கண்டிப்பா இதை நடக்குங்க நடக்காதுங்க அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ஹசதஸை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நீங்க அந்த சென்டென்ஸ்ல என்ன எவிடன்ஸ்ன்றதை நீங்க சொல்லிதான் சொல்லணும் அப்படின்லாம் கிடையாது. ஹசதஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த சென்டென்ஸ் வந்துட்டு ஓகே, ஸோ இதை ஏதோ ஒரு ப்ரூஃபோட தான் இது கண்டிப்பா நடக்கும்னு சொல்றாங்க அப்படின்ற ஒரு மீனிங்கை கொடுத்துரும். லெசன் நம்பர் 47. அகைன் ஒரு சோதஸ் பார்க்க போறோம். எங்க என்ன மீனிங் அப்படின்னா ஐ ஹர்ட் ஆர் பீப்புள் சே. ஸோ நான் கேள்விப்பட்டேன் அப்படின்ற மீனிங்ல யூஸ் பண்ண போறோம். ஸோ இங்க இதனுடைய செட்ஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க பிளெயின் ஃபார்ம் கூட கனெக்ட் பண்ணுவீங்க. எக்ஸாம்பிள் சென்டென்சஸ்: கரைவா யோகக்கு ஷித்த சோதஸ். அந்த பையன் ஃபாரின்ல படிச்சுட்டு வந்தான் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். சொன்ன விசைவா ஹைதேன் சுரு சோதஸ். ஸோ அந்த ஷாப்பை க்ளோஸ் பண்ண போறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ இந்த மாதிரி ஸோ நான் கேள்விப்பட்டேன் அப்படின்றத எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு இந்த சோதஸை யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் கிராமர் பாயிண்ட், யோதஸ். இட் சீம்ஸ் தட். ஸோ இது என்ன கிராமர் பாயிண்ட் அப்படின்னா ஜஸ்ட் பை லுக் ஒரு சுச்சுவேஷன் நீங்களா வந்து கன்க்ளூட் பண்றீங்க அப்படின்னா ஸோ நீங்க இந்த யோதஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ்:
கையகா சிறக்கத்தி இருக்கிற தரிக்ககா கித்த யோதஸ். ஸோ ரூம்ல ஜஸ்ட் எல்லா திங்ஸ் எல்லாமே வந்துட்டு மெஸ்ஸியா எல்லாம் கலைஞ்சு கிடக்குது. அத ஜஸ்ட் பார்த்துட்டு நீங்களே சொல்றீங்க, யாரோ வந்தாங்க போல இருக்கு, வந்துட்டு போயிருக்காங்க, அந்த ரூம் எல்லாம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. பட் ஆக்சுவல் திங் அப்படி இருக்காது. மேபி அந்த வீட்ல இருக்க குழந்தை வந்து எல்லாமே வந்து கலைச்சு போட்டிருக்கலாம். ஏதோ ஒண்ணு எது வேணாலும் நடந்திருக்கலாம். பட் ஜஸ்ட் பை லுக் நீங்களா வந்துட்டு ஒரு சுச்சுவேஷனை பார்த்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவீங்க, ஒரு முடிவுக்கு வருவீங்க. அந்த மாதிரி கேசஸ்க்கு இந்த யோதஸை யூஸ் பண்ணிக்கலாம். தொக்கைகா துமத்தேரு யோதஸ். ஸோ வாட்ச் கிளாக் வந்துட்டு ஸ்டாப் ஆகி இருக்கும் போல இருக்கு. அந்த போல இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் இந்த யோதஸ். ஸோ பக்கத்து வீட்டு லைட் வந்துட்டு ஒரு 2 டேஸா வந்து ஆஃப்ல இருக்கு. என்ன சொல்லுவோம், வீட்ல யாரும் இல்ல போல இருக்கு. மேபி அந்த லைட் வந்துட்டு ஒர்க் ஆகாம கூட இருக்கலாம் இல்லைங்களா. உள்ள மட்டும் அவங்க ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. பட் ஜஸ்ட் வெளியில மட்டும் பார்த்துட்டு ஆன் ஆகவே இல்லைன்னு சொல்லிட்டு யாரும் இல்ல போல இருக்கு அப்படின்னு நம்மளா ஒரு கன்க்ளூஷன் வரோம் இல்லையா, அததான் இந்த யோதஸ். தேர்ட் கிராமர் பாயிண்ட் கா ஷிமஸ். ஸோ இது வந்து உங்களோட சென்ஸ், ஹியர், ஸ்மெல், டேஸ்ட் இதெல்லாமே எக்ஸ்பிரஸ் பண்ண யூஸ் பண்றது. எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் நனிகா அமை நீ நிவோய்கா ஷிமஸ். ஏதோ ஒரு ஸ்வீட்டோட ஸ்மெல் வந்துட்டு வருது. ஹென்ன ஒத்தோகா ஷிமஸ். எனக்கு ஏதோ ஸ்ட்ரேஞ்சான ஒரு சவுண்ட் வந்து கேட்குது. ஸோ எனக்கு இது கேட்குது, எனக்கு இது ஃபீல் ஆகுது, எனக்கு இது இந்த ஸ்மெல் வருது, எனக்கு இந்த டேஸ்ட் தெரியுது. இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு இந்த கா ஷிமஸ் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். Lesson number 48, causative form. So causative form அப்படின்னாலே make or let someone do. ஸோ ஒரு A person B பர்சனை ஒரு ஆக்ஷனை பண்ண வைக்கிறாங்க அப்படின்றத எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றது. ஸோ இதை ஷியேகிகே அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய கான்ஜுகேஷன் ஃபர்ஸ்ட் குரூப் வேர்ப் மஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு இ சவுண்டை ஆ சவுண்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு சேமஸ் ஆட் பண்ணணும். செகண்ட் குரூப் வேர்ப் மஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு சசேமஸ் ஆட் பண்ணணும். தேர்ட் குரூப் வேர்ப் ஷிமஸ் சசேமஸ்னு கன்வெர்ட் ஆகும். கிமஸ் கொசசேமஸ் அப்படின்னு கன்வெர்ட் ஆகும். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் கொதுமோனி சுக்குதாயோ யரசை மஷ்தா. குழந்தைய ஹோம்ஒர்க்கை பண்ண வச்சேன். புச்சோவா ஷைனி ஷிரியோவோ ஹக்கோபசை மஷ்தா. ஸோ புச்சோ எம்ப்ளாயிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு போக வச்சாங்க. ஸோ இந்த மாதிரி ஏ பர்சன் பி பர்சனை ஒரு ஆக்ஷனை பண்ண வைக்கிறாங்க அப்படின்றத பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த காசிட்டிவ் வேர்பை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் பாயிண்ட் காசிட்டிவ் வேர்ப் இத்ததக்கே மாசன்கா. ஸோ அதை தே ஃபார்ம்க்கு கன்வெர்ட் பண்ணிட்டு இத்ததக்கே மாசன்கா நீங்க ஆட் பண்ணுவீங்க. எதுக்குன்னா டு ஆஸ்க் பெர்மிஷன் டு டூ சம்திங். ஸோ இதை நான் பண்ணிக்கட்டுமா, ஸோ இதை நான் பண்ண விடுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்காக யூஸ் பண்றது. சோதை சசேத்தே இத்ததக்கே மாசன்கா. என்ன இன்னைக்கு சீக்கிரமா கிளம்ப விடுவீங்களா? வில் யூ ப்ளீஸ் அலோ மீ டு லீவ் early டுடே. கொனோஷிகோத்தோ யாரசேத்தே இத்ததக்கே மாசன்கா. ஸோ இந்த ஜாப் இந்த ஒர்க் என்ன பண்ண விடுவீங்களா? வில் யூ ப்ளீஸ் அலோ மீ டு டூ திஸ். ஸோ இந்த மாதிரி என்ன இதை பண்ண விடுவீங்களா ப்ளீஸ் அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த காசிட்டிவ் ஃபார்ம் தே ஃபார்ம் இத்ததக்கே மாசன்கா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். லெசன் நம்பர் 49 சுன்கேகோ ரெஸ்பெக்ட்ஃபுல் ஈக்குவலண்ட். சுன்கேகோ இச்சி நீ சான் அப்படின்னு 3 டைப்ஸ் இருக்கு. சுன்கேகோ இச்சியில நீங்க பாசிவ் வெர்ப் யூஸ் பண்ணுவீங்க. அதாவது மஸ் ஃபார்மை விட நீங்க பொலைட்டா பேசணும்னு நினைக்கும் போது பாசிவ் வெர்ப் யூஸ் பண்ணி பேசுனீங்கன்னா அது பொலைட்டா இருக்கும். அதுவே சொன்கேகோ நீ அண்ட் சான் வந்துட்டு சேம் லெவல் தான். ஸோ நீல என்ன அப்படின்னா குரூப் 1 and 2க்கு ஒரு புது ரூல் இருக்கு. வேர்ப்ல மஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு முன்னாடி ஓ பின்னாடி நீ நரிமஸ் ஆட் பண்ணுவீங்க. ஸோ தேர்ட் குரூப்க்கு ரூல் கிடையாது. ஏன்னா தேர்ட் குரூப்க்கு ரெஸ்பெக்ட்ஃபுல் ஈக்குவலண்ட் வேர்ட்ஸ் இருக்கு. ஸோ ரெஸ்பெக்ட்ஃபுல் ஈக்குவலண்ட் வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா டேரக்டா யூஸ் பண்ணிடுவீங்க. இல்லாததுக்கு எல்லாமே ஓ வேர்ப் நீ நரிமஸ் பேட்டர்ன் யூஸ் பண்ணுவீங்க. இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா ஸோ ஒரு எல்டர் கிட்டையும் எல்டர் பத்தி பேசுறதுக்கும் யூஸ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் சென்சை கிட்ட பேசுறதுக்கும் சென்சைய பத்தி பேசுறதுக்கும் இந்த ரெஸ்பெக்ட்ஃபுல் எக்ஸ்பிரஷன்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது இந்த சொன்கேகோவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் ஃபார்முலா இருக்கணும் அப்படின்னா பாசிவ் வெர்ப் யூஸ் பண்ணுங்க. அதை விட ஃபார்முலா இருக்கணும் அப்படின்னா நீங்க இந்த சொன்கேகோ நீ சான் ரெஸ்பெக்ட்ஃபுல் ஈக்குவலன்ட் பேட்டர்ன் ஆர் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் சென்சேவா மோ கொரரி மஷ்தாக்கா. சென்சி ஆல்ரெடி வந்துட்டாங்களா கிமாஷ்தாக்கா அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம். அதை விட பொலைட்டா வந்துட்டு இப்போ நம்ம பாசிவ் வெர்ப் யூஸ் பண்ணி யூஸ் பண்றோம். அதை விட இன்னும் பொலைட்டா யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்க ரெஸ்பெக்ட்ஃபுல் ஈக்குவலன்ட் கிமாஸ்க்கு இருக்கு, நீங்க டைரக்டா இரஷைமாஸ் அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா வந்துட்டு நீங்க டைரக்டா மஸ் ஃபார்ம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விஷ். பட் அதை விட பொலைட் ஃபார்ம் அப்படின்றதா இந்த லெசன். புச்சோவா மோ ஓ கைரினி நரிமஷ்தாக்கா. புச்சு ஆல்ரெடி கிளம்பிட்டாங்களா அப்படின்னு கேட்கறது. சச்சோவா கொச்சிராணி இரஷாய்மாஸ். சச்சோ இங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸோ ரொம்ப ஃபார்மலா நீங்க வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் டாபிக் யூசேஜ் ஆஃப் குதசாய்.
ஆஸ் ஆஃப் N5 லெவல் தே குதசாய் தான் வந்துட்டு ரொம்ப பொலைட் ஃபார்ம் டு மேக் ரெக்வஸ்ட்னு படிச்சிருப்போம். அதுவே N4 லெவல் வரும்போது 26th லெசன்லயே வந்துட்டு தே ஃபார்ம் இத்ததக்கே மாசன்கா கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அது வந்துட்டு இருக்கிறதுலே ரொம்ப ஃபார்மல் அப்படின்னு படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? இப்போ அகைன் இங்க வந்து குதசாய்க்கு ஒரு ரூல் இருக்கு. ஸோ இப்போ இதை எங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்க அங்க படிச்ச தே குதசாய் தே இத்ததக்கே மாசன்கா தே குரே மாசன்கா குதசாய் மாசன்கா அதெல்லாமே வந்து ஒரு ரெக்வஸ்ட் மேக் பண்ற இடத்துல எனக்கு இதை பண்ணி கொடுங்க ப்ளீஸ்ன்னு கேட்குற இடத்துல யூஸ் பண்றது. பட் இங்க யூஸ் பண்ற குதசாய் வந்துட்டு நீங்க ஒரு சுப்பீரியர் ஒரு எல்டர் கிட்ட நீங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு, அதாவது இத பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லணும். பட் அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா சொல்ற இடத்துல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டமர் வராங்க. அவங்க கிட்ட இந்த ஃபார்ம ஃபில் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த மாதிரி கேசஸ்க்கு இந்த பேட்டர்ன் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ரூல் என்னன்னா ஓ வேர்ப்ல மஸ்ஸ ரிமூவ் பண்ணிட்டு குதசாய் ஆட் பண்ணுவீங்க. ஓ மச்சி குதசாய் கோ கக்கனின் குதசாய் ப்ளீஸ் வெயிட் ப்ளீஸ் கன்ஃபார்ம். ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா சொல்ற இடத்துல யூஸ் பண்றது. இன் டீட்டெயிலா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க அதுக்கான வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. லெசன் நம்பர் 50 கென்ஜோகோ ஹம்பிள் எக்ஸ்பிரஷன். ஸோ இது கென்ஜோகோ இச்சி நீ அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப் இருக்கு. இச்சியில ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் குரூப்க்கு ரூல் இருக்கு. ஓ வேர்ப்ல மஸ் ரிமூவ் பண்ணிட்டு ஷிமஸ். அதுவே தேர்ட் குரூப் வேர்பா வச்சு அப்படின்னா கோ நவ் ஷிமஸ். அதுவே கென்ஜோகோ நீ ஹம்பிள் ஈக்குவலன்ட் ஒரு சில வேர்ட்ஸுக்கு இருக்கு. ஸோ டேரக்டா நீங்க அதை யூஸ் பண்ணிப்பீங்க. ஸோ இதை எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எல்டர் கிட்ட நம்மளை பத்தி பேசுறதுக்கு யூஸ் பண்றது. எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் வதாஷிகா ஓ முச்சிஷிமா ஷோக்கா நான் பிடிச்சுக்கட்டுமா அப்படின்ற மாதிரியும் வதாஷிகா கோ அன்னாயிஷிமாஸ் நான் கைட் பண்றேன். ஸோ நான் பண்றேன். ஸோ நான் சொல்லித்தரேன். நான் வெயிட் பண்றேன். ஸோ நான் கைட் பண்றேன். ஸோ நான் பிடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி நான் அதனாலதான் என்ன பத்தின செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும் போது இந்த ஹம்பிள் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்றோம். ஸோ வதாஷிவா நானி நானித்தோ மூஷிமஸ் தோ ஈமஸ்க்கு பதில் மூஷிமஸ். ஸோ இந்த பேட்டர்ன்லாம் நம்ம செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்ல யூஸ் பண்றோம் இல்லையா? அது எதுக்காக அப்படின்னா ஸோ நம்மளோட லெவலை நம்ம ரெடியூஸ் பண்ணி பேசுறதுக்கு தான். கினோ சென்சைனோ ஒக்குசமானி ஓ மேனி கக்கரிமாஷ்தா நேத்து சென்சைனுடைய ஒய்ஃபை நான் மீட் பண்ணேன். ஸோ இது எல்லாமே நான் பண்ணேன் அப்படின்றத எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றது. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக்ல டவுட் இருந்துச்சு, ஸோ இல்லை எக்ஸாம்க்கு ரிலேட்டடாக வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கு அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதுக்கான வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஒரு டாபிக்கும் நான் ஆல்ரெடி டீடைல்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க என்னோட பேஜில் செக் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹரிதோ மஷ்தா.